சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 26. கைலாய யாத்திரையின் துவக்கம். ஓம் நம சிவாயா. எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு நாம் இந்த மானிட பிறவியை எடுத்துள்ளோம். வருங்காலத்தை பற்றிய கனவுகள் நாளைய பொழுதினை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வைத்து இன்றைய நாளை கழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் இதுவரை அனுபவித்தே இராத ஒரு சுகத்தை நாடி நம் மனது நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. உலகியல் இன்பங்களில் நம் மனது நிலைத்து நிற்பதில்லை. ஏனெனில் அவை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. என்றும் நிலைத்திருக்கும் ஒன்றை அடையும் போது நம் மனது பரவசம் அடைந்து அந்த பொருளையே சுற்றி நிற்கும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் கைலாய யாத்திரை. இவ்வுலகின் மையமாக கருதப்படும் கைலாய மலையை நோக்கிய யாத்திரை எவர் மனதிலும் என்றும் நிலைத்திருந்து என்றைக்கும் பரவசத்தை பரப்பிக்கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அடைய முடியாத ஒரு பேரின்பத்தை இப்பயணம் என்றும் நம் மனதில் தக்க வைத்து கொண்டிருக்கும். ஊடகங்கள் வாயிலாகவும் நூலகங்கள் வழியாகவும் அங்கே சென்று வந்தவர்கள் வாய்மொழி வழியாகவும் இப்பயணத்தை பற்றிய அறிமுகத்தினை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் விளைவால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அதிசயங்கள் நிறைந்து நிற்கும் அக்கைலாயத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நம்மை உந்துவதை உணர்கிறோம். இந்த ஆவலை நீக்கும் வண்ணம் நாமே நேரில் சென்று பார்த்தது போன்று ஓம்குரு அவர்கள் தனது கைலாய யாத்திரையை பற்றி விரிவாக கூறியிருப்பதை நாம் இப்போது காண இருக்கிறோம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை செல்ல 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நேபாள தலைநகர் காட்மண்டு வரை விமானத்தில் சென்றுவிட்டு அங்கிருந்து தரை வழியாக சீன எல்லையை கடந்து கைலாய மலையை அடைவது. இது சற்று எளிதானது. மற்றொன்று, டெல்லியிலிருந்து சாலை வசதி உள்ளவரை வாகனத்தில் சென்று பின்பு காட்டிலும் மலையிலும் நடந்து திபெத் பகுதியை அடைந்த பிறகு மீண்டும் வாகனத்தில் சென்று அதன் பின்னர் மீண்டும் நடந்து கைலாய மலையை வலம் வருவது. ஓம்குரு அவர்கள் காத்மண்டு வழியாக கைலாயம் சென்றிருக்கிறார். அதனை பற்றி அவர் கூறிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் முன்பு கைலாய மலையினை பற்றியும் அதன் சிறப்புகளை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. சாய்ராம்.